10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் அலகு பயிற்சி 3இல் 17வது கணக்கு பார்க்குறோம். திலகன் கௌசிகன் என்ற இரு விவசாயிகள் அரிசி கோதுமை மற்றும் கேழ்வரகு ஆகிய 3 தானியங்களை பயிரிட்டனர். ஏப்ரல் மாதத்தில் இருவருக்குமான தானியங்களின் விற்பனை விலை கீழ்கண்ட அணியில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாத விற்பனை ரூபாயில். அரிசி, கோதுமை, கேழ்வரகு ஆகியவை திலகன் மற்றும் கௌசிகனோட மதிப்புகளை ஏ என்ற அணியில் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் மே மாத விலை ஏப்ரல் மாத விலையின் 2 மடங்கு எனில் கீழ்கண்டவற்றை காண்க. முதல் சப்டிவிஷன்ல ஏப்ரல் மே மாதங்களின் சராசரி விற்பனை யாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதே போல இரண்டாவது சப்டிவிஷன்ல இதேபோல் விலை தொடர்ந்து வரும் மாதங்களில் ஏற்றமடைந்தால் ஆகஸ்ட் மாத விலையை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியை எடுத்து எழுதிடலாம். அந்த அணியானது எந்த மாத விற்பனை அப்படின்னா ஏப்ரல் மாத விற்பனை. ஏப்ரல் மாத விற்பனையை எடுத்து எழுதிக்கலாம். ஏப்ரல் மாத விற்பனை என்ன? 500, 1000, 1500, 2500, 1500, 500. முதல் பொருளானது அரிசி, அடுத்தது கோதுமை, அடுத்து கேழ்வரகு. முதல் நிரையில இருக்கக்கூடியது திலகன் விவசாயியோட உற்பத்தி. அடுத்து இரண்டாவது நிரையில இருக்கக்கூடியது கௌசிகனோடது, கௌசிகன். மே மாத விற்பனை எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்கன்னா ஏப்ரல் மாதத்தை விட 2 மடங்குன்னு. அப்ப மே மாத விற்பனை ஒவ்வொரு மதிப்பையும் 2ஆல பெருக்கிக்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு 500 2ஆல பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 1000, 1000 பெருக்கல் 2 2000, 1500 பெருக்கல் 2 3000, 2500 பெருக்கல் 2 5000, 1500 பெருக்கல் 2 3000, 500 பெருக்கல் 2 1000. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஏப்ரல் மற்றும் மே மாதங்களின் சராசரி விற்பனை என்னன்னு கேட்டிருக்கு. முதல் சப்டிவிஷன்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடியது ஏப்ரல் மே மாதங்களின் சராசரி விற்பனை. சராசரி அப்படின்னாவே எத்தனை மதிப்புகள் இருக்கோ அதை கூட்டிக்கிட்டு அதனால டிவைட் பண்ணிக்கலாம். இங்க ஏப்ரல் மற்றும் மே அப்படிங்கிற 2 மாதங்களோட விற்பனையை கூட்டுறோம் அப்படின்னா 2ஐயும் கூட்டி 2ஆல வகுத்துக்கலாம். இப்போ சராசரி எப்படி கணக்கிடுறோம்? ஏப்ரல் மற்றும் மே மாத விற்பனை பை 2. அப்ப ஏ ஈக்குவல் டு மதிப்பானது என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதாவது சராசரி ஏப்ரல்ல முதல் நிறையில முதல் மதிப்பு 500. அதே போல மே மாதத்துல 1000 இருக்கு. 500 பிளஸ் 1000 பை 2. அடுத்த மதிப்பு 1000 பிளஸ் 2000 பை 2. அடுத்து 1500 பிளஸ் 3000 பை 2. இரண்டாவது நிறைக்கு வரும். முதல் மதிப்பு என்ன இருக்குன்னா 2500ன்னு இருக்கு. 2500 பிளஸ் 5000 பை 2. அடுத்த மதிப்பு 1500, 1500 பிளஸ் 3000 பை 2. இறுதி மதிப்பா முதல் அணியில 500ன்னு இருக்கு. 500 பிளஸ் 1000 பை 2. இதை சுருக்கலாம். 500 பிளஸ் 1000 1500 பை 2. 1000 பிளஸ் 2000 3000 பை 2. 1500 பிளஸ் 3000 4500 பை 2. 2500 பிளஸ் 5000 7500 பை 2. 1500 பிளஸ் 3000 4500 பை 2. அடுத்து 1500 பை 2. இதை சுருக்கிக்கிட்டோம்னா 1500 பை 2 கேன்சல் பண்ணிக்கிட்டோம்னா 750. 3000 பை 2 1500. 4500ல பாதி 2250
7500 பை 2, அதில் பாதி 3750, 2250, 1500 பை 2 750. சராசரி மதிப்பு கணக்கிட்டுட்டோம். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது, அதாவது கணக்கிட வேண்டியது என்னன்னா ஆகஸ்ட் மாத விலை கணக்கிடுறோம். இப்போ இதே போல் விலை தொடர்ந்து வரும் மாதங்களில் ஏற்றமடைந்தால், ஏப்ரல் மாதத்துக்கும் மே மாதத்துக்கும் ஏற்கனவே நாம் விற்பனை எழுதிட்டோம். ஏப்ரல் மேக்கு அடுத்து எந்த மாதம் வரும்? ஜூன் மாதம். அப்போ ஒவ்வொரு மாதமும் இரட்டிப்பாய்கிட்டே மதிப்பு வருது. அந்த நிபந்தனையை வச்சுதான் ஆகஸ்ட் மாத விற்பனை என்னன்னு எழுத போறோம். இப்போ முதல்ல நம்ம இங்க என்ன எழுதலாம் அப்படின்னா, கணக்கிட வேண்டியது ஆகஸ்ட் மாத விற்பனை என்னன்னு கணக்கிடணும். ஏப்ரலுக்கும் மேவுக்கும் ஏற்கனவே எழுதிட்டோம். அடுத்து ஜூனுக்கு எழுதினா போதும். ஜூன் மாத விற்பனை. மே மாத விற்பனையில் 2 மடங்கு தான் ஜூன் மாத விற்பனையா இருக்கும். மே மாத விற்பனை முதல் மதிப்பு 1000ன்னு இருக்கு. அப்போ 1000தோட 2 மடங்குன்னா 2000, 2000தோட 2 மடங்கு 4000, 3000தோட 2 மடங்குங்கிறப்ப 6000, அடுத்து 5000, 5000த்தின் 2 மடங்கு அப்படிங்கிறப்ப 10000, 3000தோட 2 மடங்கு 6000, 1000த்தின் 2 மடங்குங்கிறப்ப 2000. ஜூன் மாத விற்பனை எழுதியாச்சு. அடுத்து ஜூலை மாதம் எழுதிக்கலாம். ஜூலை மாத விற்பனை அப்படிங்கிறப்ப ஜூன் மாத விற்பனையின் 2 மடங்கு. A = 2000த்துல 2 மடங்கு அப்படிங்கிறப்ப 2002ஆல பெருக்கிக்கிட்டோம்னா 4000, 4000 பெருக்கல் 2 8000, 6000 பெருக்கல் 2 12000, 10000 பெருக்கல் 2 20000, 1000 பெருக்கல் 2 12000, அடுத்து 2000 பெருக்கல் 2 4000. இது ஜூலை மாத விற்பனை. ஆகஸ்ட் மாத விற்பனை எழுதுறோம். ஆகஸ்ட் மாத விற்பனை ஜூலை மாதத்தின் 2 மடங்கு தான் ஆகஸ்ட் மாத விற்பனையா இருக்கும். அப்ப தேவையான இறுதி மதிப்பு அப்படிங்கிறது ஏவோட மதிப்பு. ஆக ஜூலை மாதத்தை 2ஆல பெருக்கிறப்ப 4000 பெருக்கல் 2 8000, 8000 பெருக்கல் 2 16000, 12000 பெருக்கல் 2 12 பெருக்கல் 2 24, 24000, 20000 பெருக்கல் 2 2 பெருக்கல் 2 4 40000, 12000 பெருக்கல் 2 24000, 4000 பெருக்கல் 2 8000. இந்த ஆகஸ்ட் மாத விற்பனையா அமையும். தேங்க்யூ.